ஜெர்மனியில் உங்களோட ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாப் சீக்கிங் விசாவாக மாற்ற போகிறீங்க ஆர் ஆல்ரெடி ஜாப் சீக்கிங் விசாவில் இருக்கீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் என் ஹஸ்பண்ட்க்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட ஹஸ்பண்ட் கேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஏஜென்ட் டூர் ஃபார் அட்வைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ண போயிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட் வீசாலேருந்து ஜாப் சீக்கிங் வீசாவுக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து ஜாப் சீக்கிங் வீசாவாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் நீங்கள் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட்லேயே வந்து உங்களுக்குன்னு ஒரு கேஸ் ஒர்க்கரை அசைன் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபைலாக வந்து க்ரியேட் பண்ணிடுவாங்க. அண்ட் வந்து ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த ஏஜென்ட் டூர் ஃபார் அர்பைட் ஜாப் போர்ட்டலில் எப்படிலாம் வந்து ஜாப் தேடலாம் அப்படிங்கிற கைட்லைன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் ஃபர்தராக வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸும் கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு போஸ்ட்லேயும் வரலாம் ஆர் இமெயிலையும் வரலாம். மெயின் என்ன அப்படின்னா, ஏஜென்ட் டூர் அர்பைட்டில் வந்து உங்ககிட்ட வந்து ஜெர்மனில் தான் வந்து பேசுவாங்க. இப்போ வந்து நீங்கள் ஏஜென்ட் டூர் அர்பைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே போகிற காஸ்ட்டு, ட்ராவல் காஸ்ட்டு அண்ட் அங்கே வந்து ஸ்டே பண்ணுறீங்க ஆர் ஃபுட்டுக்கு செலவு பண்ணுறீங்கன்னா அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்பவே ஏஜென்ட் டூர் ஃபார் அர்பைட்டில் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட ஒரு சிக்னேச்சர் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கைட்லைன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மெயின் திங் என்ன அப்படின்னா, குட் செயின் வந்து கொடுப்பாங்க.